ராணிப்பேட்டையில் நள்ளிரவில் வீடு புகுந்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்களை மிரட்டும் ட்ரவுசர் கொள்ளையர்கள் சிக்குவார்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை அடுத்த முசிறி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ. 33 வயதான இவர் பிரபல தனியார் டயர் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இவர் அதே பகுதியில் மாடி வீட்டில் தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் ஒன்றாக வசித்து வருகிறார். புதன்கிழமை இரவில் பணி முடிந்து இவர் வீடு திரும்பியதும் மேல் மாடியில் அனைவரும் தூங்கியுள்ளனர். நள்ளிரவில் இளங்கோவின் தந்தை கீழ் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது டவுசர் மட்டும் அணிந்திருந்த 3 பேர் வீட்டிற்குள் இருந்து திபுதிபுவென ஓடியுள்ளனர். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முதியவர் தனது மகன் இளங்கோவை தட்டி எழுப்பியுள்ளார். அவர் இறங்கி வந்து திருடன் திருடன் என சத்தம் போட்டு அருகில் உள்ள உறவினர்களை அழைத்துள்ளார். அவர்கள் யாரும் வராத நிலையில் இளங்கோ மட்டும் கொள்ளையர்களை துரத்தியதும் அவர்கள் சிட்டாய் பறந்து மாயமாகிவிட்டனர். பின்னர் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்து சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. அத்துடன் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்த குடும்பத்தினர் அதிர்ந்து போயினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவேரிப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர் மற்றும் ஓப்பனாய் சாரா உதவியோடு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. விசாரணையில் கொள்ளையர்கள் 3 பேர் வந்ததாகவும் அவர்கள் அனைவரும் மேலாடை ஏதும் இன்றி ட்ரவுசர் மட்டும் அணிந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். அதேவேளையில் சத்தம் கேட்டு யாரும் உதவிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பக்கத்து வீடுகளின் கதவுகளை வெளிப்புறமாக பூட்டியுள்ளனர். இதனால் சம்பவம் நடந்தபோது இளங்கோ சத்தம் எழுப்பியும் பக்கத்தில் வீட்டில் உள்ள அவரது சகோதரர்கள் உதவிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. 3 பேர் போயிருக்காங்க. எங்கள் அப்பா கண்ணால் பார்த்துருக்காரு. அவங்க வந்தவங்க வந்து சாக்ஸ் மட்டும் தான் போயிருக்காங்க. மேலே ஷர்ட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் உடம்போடு தான் போயிருக்காங்க. கரெக்டாக 2:35 போயிடும். அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், அவர் கத்த வரல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, எங்களை ஏற்படுறதுக்கு மேலே வந்துட்டார். நாங்கள் படுத்துட்டோம். நாங்கள் இறங்கி வரதுக்குள்ள எங்கள் அண்ணனால் வெளியே வர முடியல, என்ன தேர்தல். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் போய் ஒருத்தருக்கு அது திறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி போய் வண்டியெல்லாம் எடுத்து போய் தேடி பார்த்தோம். இது பண்ணல. ஒரு 60 பவுன் கிட்ட மொத்தமாகவும் சில்லறையாகவும் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சமீப காலமாக சேர்த்து வச்ச வெள்ளி பொருட்களும் காணும். குழந்தைங்களோட கொலுசு, ஒய்ஃபோட கொலுசு, கருணாக்கயிறு எதுவுமே சேர்ந்தாப்புல ஒரு வெள்ளி பொருள் ஒரு 500 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து மகளிர் குழு நடத்திட்டு இருக்காங்க. அதோட லோன் அமௌண்ட்டும் சந்தா அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் அமௌண்ட்டு காணாமல் போயிடுச்சு. மேலும் கிராமம் என்பதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா இல்லாததால் கொள்ளையர்களை அடையாளம் காணுவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதும் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து ட்ரவுசர் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கிராமங்களில் நள்ளிரவில் உலாவும் ட்ரவுசர் கொள்ளையர்களை விரைந்து பிடித்து அச்சத்தை போக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.